வெல்கம் டு மை சேனல் சக்கரசாதமும் வடகரியும். இன்னைக்கு நாம குக் வித் கோமாலியில் கிரேசக்கா பண்ண அந்த ஜாலர் முர்தாபா ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெட் தோசை மாதிரியே தான் இருக்கும். உள்ளார மஷ்ரூம் ஸ்டஃப் பண்ணி பண்ணியிருந்தாங்க. இது மலேசியாவில் ரொம்ப பாப்புலரான ஒரு ரெசிபி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜாலர் முர்தாபா பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த ரெசிபியை மைதா மாவில் தான் செய்வாங்க. பட் நீங்கள் மைதா மாவு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா கண்டிப்பாக கோதுமை மாவில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். இப்போ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். அடுத்து இதில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா முட்டைக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட முட்டையை இதில் உடச்சி ஊற்றிடலாம். அடுத்து நம்ம மெஷர் பண்ணோம்ல அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் மீதி இருக்க அந்த 1/2 கப் தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு நல்லா கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி தண்ணியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் மேலே வடிகட்டுறதை வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு அதை எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். சில டைம் 1-2 கட்டி இருக்கும். ஸோ நம்ம அந்த ஜாலர் முர்தாபா போடும்போது கட்டிலாம் இருந்தால் சரியாக அந்த ஃப்ளோ வராது. அதனால நான் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று எடுத்திருக்கேன். மூடியில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டிருக்கேன். இது இல்லைனா இந்த மாதிரி சாஸ் பாட்டில் இருக்கும்ல, நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணலாம். பட் ஹோல் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் பாட்டிலில் எல்லா மாவையும் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய்யை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சமாகவே இந்த மாதிரி பைப்பிங் பேக்லேயே போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதை வச்சு நம்ம அந்த முர்தாபா போட்டுடலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி சுற்றி சுற்றி சர்க்கிள் மாதிரி போட்டிங்கனாலே போதும். பேன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அண்ட் இது குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. கிட்டத்தட்ட 30-40 செகண்ட்ஸ்லேயே நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஆன பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இதுக்கான ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கிறேன். அடுத்து மஷ்ரூம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் குக் ஆகிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணிலாம் எதுவும் தேவைப்படாது. ஸோ உப்போட அளவை செக் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணாலே மஷ்ரூம்லாம் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நம்ம ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா ஸ்டஃப் பண்ண முடியாது. பாருங்கள், நம்மளது ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அண்ட் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண அந்த ஜாலர் முர்தாபாலேருந்து 2 எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதுக்குள்ளார ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பண்ண அந்த மஷ்ரூம் ஃபில்லிங் வச்சுருங்க. ஃபோல்டிங் வந்து உங்களோட இஷ்டம் தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். நான் வந்து மேலேருந்து ஒரு ஃபோல்ட், அப்புறம் கீழே, அதுக்கப்புறம் சைடில் லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ எந்த ஷேப்புக்கு வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் ஜாலர் முர்தாபா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஹெல்த்தியாக நம்ம கோதுமை மாவில் பண்ணியிருக்கோம், மைதா எதுவுமே யூஸ் பண்ணாமல். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாலியில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.